கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, நான் என்ன செய்வது, என்ன வேலை செய்வது, என்ன தொழில் செய்வது, என்ன வியாபாரம் செய்வது என்று சொல்லி ஒருவேளை தகைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? என் ஊழியத்தின் பாதைகளில் கூட நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? இதோ ஆண்டவருடைய வசனம் சொல்லி கொண்டிருக்கிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்கள் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, வேலைகளிலே, தொழில்களிலே, வியாபாரங்களிலே, ஊழியங்களிலே நீங்கள் கையிட்டு செய்யும் எந்த வேலையானாலும் ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, ஒருவேளை செய்யலாம், அது ஆசீர்வாதமாக இருக்குமோ என்று சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? இதோ இந்த வேளையிலே வசனம் சொல்லுகிறது, உன் களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று. நீ கையிடும் வேலைகள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று. ஆம், தேவன் மேல் விசுவாசம் வைத்து, தேவனை நம்பி, அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. God bless you. ஆமென்.